எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா 2012 ஒரு ஹாலிவுட் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஃபிலிமாக வெளிவந்த சினிஸ்டர் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட டைரக்டர் ராபர்ட் கார்கில் 2002 வெளிவந்த த ரிங் அப்படிங்கிற படத்தை பார்த்துட்டு தூங்கியிருக்காப்புல. அப்போ அவரோட கனவுல ஒரு குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் ஒரு மரத்தடியில் தூக்கு மாட்டி சாகுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை இறந்தவங்க காலை பிடிச்சி தொங்குறா, பின்னாடி ஒரு பேய் ஒரு மாதிரி ஒரு உருவம் நிற்குது. இந்த காட்சியை கனவுல பார்க்குறாரு அந்த டைரக்டர். அதை ஒரு ஸ்கிரிப்டாக டெவலப் பண்ணி ஒரு படமாக எடுத்திருக்காரு. அதுதான் இந்த சினிஸ்டர். இந்த படம் உங்களுக்கு தமிழ்லே அவைலபிளாக இருக்குது. அதுக்கான டவுன்லோட் நிற்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் டெலகிராமில் இருந்தீங்கன்னா கீழே நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதில் போயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். இது சாதாரண படங்கள் மாதிரிலாம் கிடையாது. இது நீங்கள் ஹோம் தேட்டர்லேயோ இல்லை ஹெட்செட்லேயோ உட்காந்து பார்க்கும்போது தான் இந்த படத்தோட ஃபீலிங்கை நீங்கள் முழுமையாக உணர முடியும். சரி, நம்ம படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி படத்தில் வர முக்கியமான கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்துடலாம். உண்மையாக நடந்த கொலை சம்பவங்களை ஒன்று விடாமல் துப்பு துளைக்கி புக் எழுதுகிற நம்ம படத்தோட ஹீரோ த ஃபேமஸ் ரைட்டர் எலிசன். இவரோட ஒரு பாவமான ஒய்ஃப் ட்ரேசி. இந்த தம்பதியோட ஒரு பையன் டென்வர், அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு ஆஷ்லி. நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக போகிற ஒரு போலீஸ்காரர். இவர்களுடன் நம்ம சினிஸ்டர் பேய் மிஸ்டர் பூகி. இவங்க எல்லாம் தான் படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்குது. படத்தோட முதல் காட்சியை டைரக்டர் தன்னோட கனவுல கண்ட அந்த 4 பேர் தூக்கத்தில் மாட்டிக்கிற அந்த சீன் தான். அதில் ஒரு மரத்தோட கிளையில் இந்த 4 பேர் தூக்கு மாட்டி விடப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாரோட தலையிலையும் ஒரு கோணி பை போட்டு மூடி வைக்கப்பட்டிருக்கு. இவங்க எல்லாரோட தூக்க கயிறையும் வேற ஒரு கிளையோட கனெக்ட் ஆகி வச்சிருக்கு. அந்த கிளை ஏதோ ஒன்று வெட்டுது. அப்படி வெட்டப்பட்ட அந்த கிளை கீழே சரியும் போது இவங்க கழுத்தில் மாட்டிருக்க கயிறு அப்படியே மேலே இழுக்கப்படுது. அந்த 4 பேரும் மேலே போக ஆரம்பிக்கிறாங்க. அதோட நமக்கு படத்தோட டைட்டில் சினிஸ்டர் அப்படின்னு போடுறாங்க. இப்போ நமக்கு வேற சீனை காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோ ஒரு புது வீட்டுக்கு கூட்டி போறாரு. நம்ம ஹீரோ ஒரு ஃபேமஸ் ரைட்டர் இல்லையா, அதால அந்த ஊர்ல இருக்க சின்ன போலீஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கலான்னு நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஊரோட பெரிய போலீஸ் ஷெரீஃப் வரார். வந்து என்ன ஆட்டோகிராஃப் வாங்க நின்றுட்டு இருக்கீங்களா, சீப்போ அப்படின்னு துரத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோட ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி ஹீரோ கிட்ட பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள நம்ம ஹீரோ அவர் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னன்னா, நீ இன்னும் நம்ம வீடு இங்கே எடுத்து வச்சுட்டு இருக்கோம், நீ எதுவுமே ஹெல்ப் பண்ணாமல் இங்கே ரூமில் உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிய செவுத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பாப்பா, இல்லை எனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததே பிடிக்கல, நான் அங்கேயே இருந்திருக்கலாம், ஏன் உங்களுக்கு அங்கே இருந்துட்டுலாம் கதை எழுத முடியாதா, எனக்கு அந்த ஸ்கூல் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ என்ன பண்ணுறது, இந்த இடத்த பற்றி தான் நான் ஒரு புக் எழுதணும், அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம், நான் இந்த புக்கை எழுதி முடித்து இதை விற்றதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு போயிடலாம், சரியா, அது வரை நீ இங்கே சந்தோஷமாயிரு, இந்த பெட்ரூம்குள்ளே நீ எங்கே வேணால் வெயிட் பண்ணிக்கோ, இந்த பெட்ரூம் இல்லை எந்த பெட்ரூம்னாலும் போய் எவ்வளோ வேணாலும் பெயிண்ட் பண்ணிக்கோ, ஆனால் பெட்ரூமை தாண்டி வெளியே வரக்கூடாது, புரியுதான்னு அவர் பொண்ணை குதூகலப்படுத்தி ஹீரோ வெளியே கூட்டிகிட்டு வராரு. வெளியே போலீஸ் நிற்கிறாப்புல. ஹீரோ போயிட்டு அந்த பெரிய போலீஸ்கிட்ட பேசுகிறாரு. அவர், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த இடம் அவ்வளோ மோசம், நீங்கள் எழுதுகிற புக் எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன், ஊரில் நடக்கிற மர்மமான கொலையிலலாம் உங்கள் தலையை விட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு கதை எழுதி என்னவோ போலீஸ் எல்லாம் முட்டாளுங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் எழுதின கதையால் ஒரு குற்றவாளி தப்பிச்சிட்டான், இப்போ என்ன பண்ண போகிறீங்களோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, என்னால் இந்த வீட்டை விட்டுலாம் போக முடியாதுங்க, நான் இங்கேருந்து தான் நான் நினச்ச ஸ்டோரியை எழுதிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்ல, போலீஸ்காரர் எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேன், நீலாம் பட்டா தான் திருந்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாப்ல. யார் சொல்லியுமே ஹீரோ கேட்கல. அந்த அளவுக்கு ஹீரோ இந்த வீட்டில் இருக்கிறதுக்காக ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு. இவர் எந்த மாதிரியான ரைட்டர்னா, ஊரில் ஒரு கொலை நடக்குதுன்னா அந்த இடத்துக்கு போலீஸ் போய் விசாரிச்சு ஒரு குற்றவாளியை பிடிப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த கொலையை பற்றி என்னென்னலாம் இருக்குன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி இதெல்லாம் வச்சும் பார்க்கும்போது இவன் குற்றவாளியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்புல. இந்த வீட்டுக்கு இவர் கொலை சம்பவத்தை பற்றி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு புக் எழுத வந்திருக்காரு. எந்த கொலை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு 4 பேர் வீட்டுக்கு பின்னாடி இருக்க மரத்தில் தூக்க மாட்டி செத்தாங்க இல்லையா, அந்த 4 பேரை பற்றி தான். இப்போ ஹீரோ இருக்கிறது அந்த வீட்டில் தான். அன்றைக்கி நைட் ஹீரோ வேஸ்ட் திங்ஸை போட அந்த வீட்டோட பரன் மேலே போகிறாரு. அங்கே ஒரு பெட்டி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தேல் இருக்குது. ஹீரோ அந்த தேலை கொண்டுட்டு அந்த பெட்டியோட மூடியை எடுத்து கீழே வச்சுட்டு அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறாரு. அதுக்குள்ளே ஒரு 5 ஃபிலிம் ரோல் இருக்குது, அதை ப்ளே பண்ணுறதுக்கான டிவைஸும் இருக்குது. என்ன இது எப்படி இங்கே வந்ததுன்னு, இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக அதை கீழே கொண்டு வராரு. அன்றைக்கி ஹீரோ அண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாம் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட பையன், நீங்கள் எழுதுகிற கதையை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், நீங்கள் சொல்லலனாலும் பரவாயில்ல, எப்படியும் ஸ்கூலுக்கு போனால் எனக்கு பசங்க எல்லாத்தையும் சொல்ல தான் போகிறாங்க, அதெல்லாம் நீங்களே சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயின் இந்த வயசில் நீ அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோ கிட்டேயும் உங்கள் ரூமை பூட்டியே வைங்க, பசங்க வராத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுக்கிறாங்க. ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கிட்ட, நான் போய் என்னோட ரூம் எடுத்து வைக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஹீரோயின், நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கப்பா, ஆனால் நம்ம குடும்பத்துக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது பார்த்துக்கோங்க, போன தடவை நீங்கள் புக் எழுதினப்ப என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும்ல, மறுபடியும் என்னை எங்கள் அக்கா வீட்டுக்கு போக வச்சுட்டாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோ எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டே ஆடிட்டு தன்னோட ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு இந்த வீட்டில் நடந்த
கொலை சம்பவத்தை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் ரெடி பண்ணுறாரு. அதில் இந்த வீட்டில் மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. அதில் 4 பேர் மட்டும்தான் தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க. மீதி ஒருத்தர் இந்த வீட்டோட சின்ன பொண்ணு, அவள் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவளை தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஹீரோவோட குறிக்கோள். இதுக்காக இந்த வீட்டில் கொலை நடந்திருக்கப்ப இங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் போலீஸ் கைப்பற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க. அதுபடி பார்த்தா பரன் மேலே எந்த பொருளுமே இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம ஹீரோ பரன் மேலே போகும்போது அங்கே ஒரு பாக்ஸ் இருந்திருக்கு. ஹீரோவுக்கு இது எப்படி இங்கே வந்ததுன்னு தெரியலையே, ஒருவேளை இவங்க எல்லாரையும் கொலை பண்ண அந்த கொலைகாரன் இதை இங்கே வச்சிருப்பானோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வருது. அதால் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்க ஃபிலிமை கண்டிப்பாக போட்டு பார்க்கணும்னு ஹீரோ அதை போட்டு ப்ளே பண்ணுறாரு. அதில் இந்த வீட்டில் இந்த ஃபேமிலி ஜாலியாக ஹாலிடே கொண்டாடிட்டு இருந்திருக்க ஃபுட்டேஜ் இருக்குது. அது அந்த குடும்பத்தில் இருக்க யாருமே எடுக்கலை, வேறு யாரோ மறைஞ்சி ஒளிஞ்சு நின்று எடுத்த மாதிரி இருக்குது. அந்த வீடியோவோட எண்டில் இந்த வீட்டில் இருக்க எல்லாம் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போன அந்த சீன் வருது. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, யாருடா இதை பண்ணுது அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. பதட்டமாகி சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் அந்த வீடியோ டேப்பை போட்டு பார்க்குறாரு. இது நிச்சயமாக கொலை தான், ஆனால் கொலைக்காரன் ஏன் இதை ரெக்கார்ட் பண்ணி இங்கே வச்சுட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு புரியல. உடனே ஹீரோ வெளியே போய் அந்த மரத்தை ஒரு 10 செகண்ட் பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்தால் யாரோ நடக்கிற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோவோட பொண்ணு அர்த்தராத்திரியில் பாத்ரூம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கா பாவம். அதால் ஹீரோவில் பாத்ரூம் கூட்டு போய் படுக்க வச்சுட்டாரு. மறுபடியும் தன்னோட ரூமுக்கு வந்து மீதி இருக்க டேப்பில் ஒன்று போட்டு பார்க்குறாரு. அதில் ஒரு 4 பேர் சேர்ந்த குடும்பம் அழகாக ஒரு ஆத்தங்கரையில் ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் யாரோ மறைஞ்சி ஒளிஞ்சி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சீன் முடியுது. அதுக்கப்புறம் இந்த ஃபிஷிங் பண்ண ஃபேமிலியோட 3 பேரை ஒரு காருக்குள்ளே கட்டி போட்டு அந்த காரை நெருப்பு வச்சு யாரோ எரிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு அல்லு விட்டுருது. அச்சோ, யாரோ ஒரு சைக்கோ கொலைகாரன் தான் இது எல்லாத்தையும் பண்ணுறான். இந்த விஷயத்தை நம்ம போலீஸ்கிட்ட சொல்லலாம்னு ஹீரோ போலீஸுக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் தான் எழுதின பழைய புக் எல்லாத்தையும் பார்த்தா நம்ம தான் குற்றவாளியை கண்டுபிடிச்சோம், இப்போ நம்ம போய் போலீஸ்கிட்ட சொன்னால் நம்ம கௌரவம் என்ன ஆகுறது, நம்ம மானம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த ஃபோனை கட் பண்ணிடுறாப்புல. ஆக மொத்தம் கொலைகாரன் ஒரு சைக்கோ கொலைகாரன் இந்த மாதிரி ஃபேமிலிங்களை கொன்று அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் இருக்க ஒரு குழந்தையை கடத்திட்டு போவான். இந்த வீட்டில் கொலை நடந்ததுக்கு அப்புறம் இங்கே யாரும் வரமாட்டாங்கன்ற தைரியத்தில் தான் இந்த டேப்பை வந்து இங்கே வச்சுட்டு போனா போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் இருக்க டேப்பையும் ஒன்று போட்டு பார்க்க முடிவு பண்ணுறாரு. அப்போ வெளியில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. வழக்கம் போல் நம்ம பொண்ணு தான் இப்படி பண்ணுறா போலன்னு போய் பார்த்தா அவள் பெட்ரூமில் நல்லா தூங்கின்னு இருக்கா. ஆனால் சத்தம் மட்டும் எங்கேயோ கேட்டுக்கிட்டே இருக்குது. எங்கேருந்துடா அந்த சத்தம் வருதுன்னு ஹீரோ பார்த்துட்டே போயிட்டுருக்காரு. அப்போ ஒரு ரூம்குள்ளே மறுபடியும் ஒரு பெட்டி இருக்குது. ஹீரோவுக்கு ஐயோ இது என்ன பெட்டி, ஒரு வேளை கொலைகாரன் தான் இங்கே இருக்கானோன்னு பயந்து அந்த பெட்டிக்கிட்ட போகிறாரு. அப்போ அந்த பெட்டிக்குள்ளே இருந்து நம்ம ஹீரோட பையன் வெளியே வந்து கத்துறான். ஹீரோடே மவனே நீ என்னடா இங்கே பண்ணுறன்னு அவனை தூக்கிட்டு அப்படியே வெளியில் ஓடி வராரு. சத்தம் கேட்டு ஹீரோயினும் கூட ஓடி வராங்க. அந்த பையன் கத்துறதை நிறுத்தவே இல்லை. ஹீரோடே எழுந்துடுறான்னு சொல்ல அவன் கடைசியாக கத்துறதை நிறுத்திட்டு தூக்கத்துலேருந்து எழுந்துருச்சு. நாம் வெளியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒன்றும் இல்லடா தம்பின்னு ஹீரோயின் கிட்ட நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லவே ஆகணும் அப்படின்னு இந்த வீட்டில் நடந்த கொலை சம்பவத்தை பற்றி தான் சொல்ல போகிறாரு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இவகிட்ட சொன்னால் வீடை காலி பண்ண சொல்லிடுவாளே, என்ன பண்ணுறதுன்னு எதையுமே சொல்லாமல் மொட்டையாக சாரி மட்டும் கேட்குறாரு. ஹீரோயின் இவன் தூக்கத்துலேருந்து நடந்ததுக்கு நீ எதுக்குங்க சாரி கேட்குறீங்க, வாங்க உள்ளே போகலான்னு எல்லாம் உள்ளே போய் படுக்கிறாங்க. அன்றைக்கி நைட் இப்படியே முடியுது. அடுத்த நாள் பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு சாப்பிட்டு கிளம்ப போகிறாங்க. அப்போ ஹீரோட பையன் நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியலப்பா, என்ன பண்ண சொல்லுங்களேன், நான் நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஏதோ கெட்ட கனவு மாதிரி இருக்குது, நான் ஏதோ கெட்ட கனவு தான் கண்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோட சின்ன பொண்ணு ஆமாப்பா எனக்கு கூட நேற்று நைட்டு கெட்ட கனவு வந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்ல ஹீரோயின் 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வர கிளம்புறாங்க. இப்போ ஹீரோ மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்க போகிறாரு. அதால் அந்த மற்ற வீடியோக்களை பார்க்க ஹீரோ ரெடி ஆகுறாரு. அதில் மொதல் வீடியோவாக ஸ்விம்மிங் பூல் பார்ட்டின்னு ஒரு டேப் இருக்குது. அதை போட்டு பார்க்குறாரு. அதில் ஒரு 5 பேர் கொண்ட ஃபேமிலி ஜாலியாக ஸ்விம்மிங் பூலில் விளையாடிட்டு இருக்காங்க. அதை ஒளிஞ்சு நின்று யாரோ ஒருத்தர் டேப்பில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நைட் ஆகுது. ஒரு பாட்டிலில் விஷம் இருக்கிற மாதிரி பச்சை கலரில் ஒன்று காட்டுறாங்க. அந்த ஸ்விம்மிங் பூலில் விளையாடிட்டு இருந்த 5 பேரில் 4 பேரை ஒரு பெட்டில் கட்டி போட்டு ஸ்விம்மிங் பூல் தண்ணிக்குள்ளே இழுத்து கொலை பண்ணுறாங்க. அதுலேயும் அந்த ஃபேமிலியில் இருந்த சின்ன பையனை காணும். அந்த வீடியோட கடைசியில் முடியும் போது அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளே தண்ணிக்குள்ளே ஒரு உருவம் தெரியுது. யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோ இவன் தான் கொலைக்காரனும், ஆனால் தண்ணிக்குள்ளே என்ன பண்ணுறான்னு அந்த ஃப்ரேமை நிறுத்தி வச்சுட்டு அவன் மூஞ்ச கிட்ட போய் பார்க்குறாரு. ரொம்ப நேரம் ஒரே ஃப்ரேமில் ப்ரொஜெக்டர் லைட் பட்டதால் அந்த ஃப்ரேம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருது. அதில் ஹீரோ எப்படி இந்த ஃப்ரேமில் உள்ள இருக்க வீடியோவை காப்பி பண்ணுறது நெட்டில் பார்த்து அதுபடி அந்த டேப்பை வந்து காப்பி பண்ணி சிஸ்டமில் போட்டு பார்க்குறாரு. அதில் அந்த கொலைகாரனோட முகம் இருந்த பாகம் மட்டும் தெரியல, மற்றது எல்லாமே தெரியுது. அப்போ ஹீரோக்கு வெளியில் ஹீரோயினும் அவங்க பையனும் சண்டை போடுற சத்தம் கேட்குது. என்னவங்க அதுக்குள்ளே வந்துட்டாங்களான்னு ஹீரோ வெளியே வராரு. வந்து ஹீரோயின் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு. இப்போ எதுக்கு சண்டை போடுறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் உங்கள் பையன் என்ன பண்ண தெரியுமா, இன்றைக்கி ஒயிட் போர்டில் ஸ்கூலில் பர்மனெண்ட் மார்க்கரால் ஒரு 4 பேர் மரத்தை தூக்க மாட்டிட்டு இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கான். முதல் நாளே ஸ்கூலில் கழுவி ஊற்றி அனுப்பியிருக்காங்க. பசங்க எல்லாம் அவங்ககிட்ட உங்கள் அப்பா இந்த கிழமை பற்றி தான் எழுதிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை திட்டி ரூமுக்கு போக சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இதை பாருங்கள் நீங்கள் என்ன கரும்பத்தியோ எழுதிட்டு போங்க, ஆனால் அதை பசங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க
நான் உங்ககிட்ட சொன்னேன், ஆனால் நீங்கள் கேட்கல, இப்போ பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு இன்னும் ஒரு விஷயம் தெரியாது. அது என்னென்னா, அந்த கொலை நடந்த வீட்டில் தான் இப்போ இவங்க இருக்காங்க, ஹீரோ அதை மறைச்சி தான் இவங்களை இந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு அப்படின்றதே அவங்களுக்கு இன்னும் தெரியல. ஹீரோயின் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் ஃபேமிலிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு போயிடுறாங்க. அன்றைக்கி நைட் நம்ம ஹீரோ எல்லாரும் தூங்க போனதுக்கப்புறம் மீதி இருக்க டேப்பை எல்லாம் போட்டு பார்க்க போகிறாரு. அதில் ஒரு டேப்பில் ஒரு ஃபேமிலி பார்ட்டி அட்டன் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி நைட்டு அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் ஒருத்தன் கட்டி போட்டு அவங்க கழுத்தை அறுத்து கொலை பண்ண போகிறான். ஹீரோ இதை பார்க்கும்போது என்ன இவன் ஈவ இறக்க எல்லாமே இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஆகிறாரு. டென்ஷன் ஆகிறாப்புல சரக்கு எடுத்து அடி நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவர் எல்லா வீடியோலையும் காமனாக இருக்க ஒரு சிம்பிளை பார்க்குறாரு. இது கொலகாரனோட ஒரு குறியீடாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த வீடியோவில் வேறு எதுவும் தப்பு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போ அந்த வீட்டோட ஓனரோட பேரும் அந்த அட்ரஸும் அவருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த வீடியோ டேப் வந்து ஒரு சின்ன இரும்பு டப்பா மாதிரி ஒன்றுத்துக்குள்ளே இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஸ்லீப்பி டைம் 98 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதை வச்சு அந்த அட்ரஸில் 1998 எதனா கொலை நடந்திருக்கான்னு பார்த்தா ஆமாம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருந்த எல்லாரையும் அவன் கொலை பண்ணியிருக்கான், ஒரு பையனை மட்டும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் போட்டிருக்கு. இதை படித்து பார்க்க இருக்கும்போதே அவர் வீட்டில் கரண்ட் கட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டு பரன் மேலே யாரும் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஹீரோ நம்ம பசங்க தான் யாராவது தூக்கத்துலேருந்து வழக்கம் போல் நடக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபோனில் ஃப்ளாஷ் லைட்லாம் ஆன் பண்ணிட்டு போய் பார்க்குறாங்க. அவங்க பசங்க எல்லாம் ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே மேலே யாரோ பரன் மேலே ஓடுற மாதிரி பயங்கரமாக சத்தம் கேட்குது. ஹீரோ ரைட்டு மேலே எவனோ ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு கையில் கத்தி எடுத்துகிட்டு மேலே பரன் மேலே ஏறாரு. அங்கே யாருமே இல்லை. ஆனால் நம்ம ஹீரோ இந்த வீட்டுக்கு மொதல் வந்தப்போ ஒரு பாக்ஸ் அவர் கிடச்சது இல்லையா, அந்த பாக்ஸ்குள்ளே இந்த ஃப்ரீம் லோல் எல்லாமே இருந்துச்சு. அந்த பாக்ஸோட மூடியை அவர் மேலேயே வச்சுட்டு போயிருப்பார். அந்த மூடி கிட்ட போறாரு. அந்த மூடி திடீர்னு அசையுது. என்னடா இது அசையுதுன்னு சொல்லிட்டு அந்த இதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு பாம்பு இருக்கு. ஹீரோ அதை பார்த்து போய்றாரு. ஆனால் அந்த பாம்பு அவர் ஒண்ணுமே பண்ணாம அப்படி ஓரமா போயிடுது. அப்புறமா அந்த மூடியை எடுத்து பார்க்குறாரு. அதுக்குள்ள என்னென்னவோ வரைஞ்சிருக்கு. என்னடா வரைஞ்சிருக்குன்னு பார்த்தா இது வரைக்கும் அவர் வீடியோ பார்த்தார் இல்லையா, அந்த காரில் வச்சு எரிக்கிறது, ஸ்விம்மிங் பூலில் தள்ளி கொலை பண்ணுறது, கழுத்தறுத்து கொலை பண்ணுறதுன்னு, அது எல்லாமே வரைஞ்சிருக்கு. கூடவே மிஸ்டர் பூகி அப்படிங்கிற ஒரு ஆள் அது எதிரிலையும் பின்னாடியே நின்று பார்க்குற மாதிரி வரைஞ்சிருக்கு. ஹீரோ அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அப்போ பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்குது. அது என்னன்னு பார்க்க எழுந்து நடக்கிறாரு. அப்போ பரன் உடஞ்சி கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. வந்து ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோ இந்த மாதிரி எங்கள் வீட்டு பரன் மேலே யாரும் நடக்கிற மாதிரி இருந்தது, அதை பார்க்க தான் நான் வந்தேன், ஆனால் மேலே போனால் அங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ போலீஸ் அங்கே அனில் கூட ஓடி இருக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ சரி இவன் கூட இனிமேல் பேசினா வேலைக்கு ஆகாது, ஒரு பிரயோஜனமும் இல்லை, சரி விடுங்கன்னு சொல்ல போலீஸ் நம்ம ஹீரோ கிட்ட, சார் எனக்கு ஒரு இது சார், நீங்கள் என்னென்னா இப்போ ஒரு புக்கு எழுதுவீங்க, அந்த புக்கில் வந்து ஒரு போலீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி தேங்க்ஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த தடவை நீங்கள் எழுத போகிற அந்த புக்கில் நான் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் சார். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படியாப்பா சரி உன்னை நம்பலாமா, சரி நான் நம்புகிறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் கண்டிப்பாக வேணும், நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த கழுத்தறுத்து கொல்லப்பட்ட ஃபேமிலி பற்றியும் காரில் வச்சு எரிக்கப்பட்ட ஃபேமிலியை பற்றியும் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. அந்த போலீஸும் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு என்னால் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தர முடியுமோ நான் அதை தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல. அன்றைக்கி நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி எழுதின புக்குக்கு கொடுத்த இன்டர்வியூவை டிவியில் போட்டு பார்க்குறாரு. அதில் அவர் நான் எழுதுகிற புக்கிலலாம் மக்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கணும், நான் சும்மா காசுக்காகலாம் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். இதை பார்த்ததும் அவருக்கு கொஞ்சம் வெறி வருது. ஒருத்தன் இத்தனை குடும்பத்தை கொலை பண்ணியிருக்கான், அவனை போலீஸ்கிட்ட மாட்டி விடாமல் நம்ம இப்படி உட்காந்துருக்கோமே, அவனை கண்டிப்பாக போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாடிக்கு போனப்போ அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க அந்த பறஞ்ச படத்தை எல்லாத்தையும் வீடியோ எடுத்தார் இல்லையா, அந்த வீடியோவை சிஸ்டமில் போட்டு பார்க்குறாரு. அது எல்லாத்துலேயுமே அந்த மிஸ்டர் பூகி அப்படிங்கிற கேரக்டர் நிற்கிற மாதிரி வரைஞ்சிருக்கும். அதை எடுத்து பார்க்குறாரு. இந்த பூகி அப்படிங்கிற கேரக்டர் எங்கெங்கேயோ ஒரு இடத்துல நிற்குது, இது எல்லாமே வீடியோவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. எல்லா வீடியோலையும் அந்த படத்தில் வரைஞ்ச மாதிரியே அந்த கேரக்டர் நின்றுட்டுருக்கு. ஹீரோ இது எல்லாத்தையுமே ஒரு க்ளூவாக எடுத்து வச்சுக்கிறாரு. இங்கே ஹீரோயின் ஹீரோக்காக டீ போட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க பொண்ணு இதை நான் கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லி கேட்பா. ஹீரோயினும் சரின்னு சொல்லுவாங்க. அதால் இப்போ ஹீரோட பொண்ணு ஹீரோக்கு டீ கொண்டு வந்து கொடுப்பான். ஹீரோ அதை வாங்கிட்டு தேங்க்ஸ்மான்னு சொல்லி கதவை சாத்திடுவார். அப்போ அவருக்கு அந்த போலீஸ் கிட்டேருந்து ஃபோன் வரும். இவர் இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தாலே அவர்கிட்ட இருந்து. அதில் முதல்ல 1978 நடந்த அந்த கொலை சம்பவத்தில் ஒரு குடும்பமே காரில் வச்சு எரிச்சு கொல்லப்பட்டாங்க. அதுலேயும் அவங்க பொண்ணை காணும். அதுக்கப்புறம் 1998 ஒரு குடும்பமே கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. அதுலேயும் அவங்க பையனை காணும். ஆனால் அதில் என்ன ஒற்றுமை இருக்குன்னா, இந்த கழுத்தறுப்பட்டு கொல்லப்பட்ட குடும்பம் சாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் அந்த காரில் எரிஞ்சு செத்தவங்க வீட்டில் இருந்து மாறி புது வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ தேங்க்ஸ்னு சொல்லி காலை கட் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த லேப்டாப் ஸ்க்ரீனில் ஹீரோ பாஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மிஸ்டர் பூகி
அப்படின்னு சொல்லப்படுற அந்த உருவம் நம்ம ஹீரோவை திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் நார்மல் பொசிஷனுக்கு போயிடுது. ஹீரோவுக்கு இன்னும் அசஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஐயோ நம்மளுக்கு ஏதோ பணம் பறந்து போகல அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறாப்புல. தென் அவர் பரன் மேலே போனப்போ அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு ஒரு வீடியோ, அந்த பாக்ஸோட மூடியை வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் தானே அவர் அப்படியே ஏதோ சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு நடந்து கீழே அப்படியே விழுந்தார். அப்போ அவரோட கேமரா ஆனில் தான் இருந்துச்சு. சரி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்குறாரு. அதில் அவர் அந்த பரன் மேலே இருந்து கீழே விழுகிறப்போ நிறைய சின்ன பசங்க கை வந்து அவரை கீழே புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பார்த்ததுமே ஹீரோ அரண்டு போயிடுவாப்பில். அதோட சிஸ்டம் மூடி வச்சுட்டு வெளியில் வந்துடுவாப்பில். அன்றைக்கி நைட் நம்ம ஹீரோ தன்னோட ஒய்ஃப் ஹீரோயின் கூட நல்லா தூங்கி இருக்காப்புல. அப்போ அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது. என்னென்னு போய் பார்த்தா அவரோட ஆஃபீஸ் ரூமில் யாரும் அந்த மரத்தில் தூக்கு மாட்டிட்டு சாகிற வீடியோவை போட்டு விட்டுருப்பாங்க. ஹீரோவுக்கு இதை பார்த்ததும் யாரடா இதை வேலையாக பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் கிட்ட போகிறாரு. அதில் இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க மரத்தில் தானே ஒரு ஃபேமிலி தூக்கு மாட்டிட்டு இறந்தாங்க. அந்த இடத்துக்கு பின்னாடி இருக்க புதரில் தானே அந்த மிஸ்டர் பூகி அப்படிங்கிற உருவம் தெரிஞ்சிருக்கும். அந்த சீனை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அதை பிரிண்ட் போட்டு எடுத்த ஃபோட்டோவை ஜன்னல் கிட்ட இருந்து இந்த இடத்துல தானே அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காப்புல. அப்போ அந்த உருவம் அந்த ஜன்னலுக்கு பின்னாடி நிஜத்திலே இருக்குது. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு அள்ளு விட்டுருது. அப்புறமா கண்ணை கசிக்கிட்டு பார்த்தா அது அங்கே இல்லை. உடனே நம்ம ஹீரோவுக்கு பயம் வந்துடும். இந்த கொலைகாரன் இங்கே தான் இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டையை எடுத்துகிட்டு அந்த கொலைகாரன் இருக்கான் போலன்னு சொல்லிட்டு வெளியே போய் வராரு அந்த புதர்கிட்ட. அங்கே யாரோ இருக்கிற மாதிரியே இருக்குது. யாருன்னு போய் பார்த்தா அது நம்ம ஹீரோவோட பையன். டேய் நீ என்னடா இங்கே பண்ணுறேன்னு நம்ம ஹீரோ அவனை உள்ளே தூக்கின்னு வராரு. ஹீரோயின் அவனை கூட்டிகிட்டு போய் தூங்க வைக்கிறாங்க. ஹீரோ நான் வெளியிலேயே டார்ச் லைட்டை வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன்னு வெளியே வந்தால் அங்கே ஒரு நாய் நின்று இருக்குது. ஹீரோ ஐயோ பல்காக இருக்கே, கடிச்ச 1 கிலோ கவ்விடுமே போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்கிட்ட பேசிக்கிட்டே அந்த டார்ச் லைட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அந்த நாய் இவருக்கு பின்னாடி இருக்க 5 சின்ன பசங்களோட பேய் உருவத்தை பார்த்து பயந்து ஓடிடுது. மொத்தமாக 4 வீடியோவை தான் நம்ம ஹீரோ பார்த்தாரு. அதில் காணாமல் போன 4 பசங்க தான் அங்கே பேயாக நிற்கிறது. ஆனால் கூட இருக்கிற ஒரு ஆள் யாருன்னா இன்னும் 5ஆவது ஒரு வீடியோ டேப் இருக்கும் போல். அதுலேருந்து வர பேயா என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஹீரோ வீட்டுக்குள்ளே போனதும் ஹீரோயின் என்ன நடக்குதுங்க, நம்ம பையன் இவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணாதே இல்லையே, நீங்கள் எழுதுகிற கதையை பற்றி தான் அவன் தெரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான் போல், வேணாம் நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ இல்லை நான் இப்போ தான் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன், இது மட்டும் நான் ஒழுங்காக பண்ணிட்டேன்னா காலம் முழுக்க நம்ம சந்தோஷமாக வாழலாம்னு சொல்கிறாரு. எப்படியோ பேசி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணிடுறாப்புல. அடுத்த நாள் காலையில் விடியுது. நம்ம ஹீரோவோட போலீஸ்கார ஃப்ரெண்டு இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு இல்லையா, அவர் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஃபைல் எடுத்து வந்து கொடுக்குறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி கேஸ், அந்த கார் கேஸ்லையும் அந்த கழுத்தறுக்கப்பட்டு கொல்லப்பட்ட கேஸையும் பற்றியும் டீட்டெயில்ஸ் எடுத்து வந்து கொடுக்குறாரு. சார் இதெல்லாம் ஓகே சார், ஆனால் நீங்கள் ஏதோ ஒன்று என்கிட்ட மறைக்கிறீங்க சார், அது என்னென்னு சொல்லுங்கள் சார், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சார், நான் உங்களுக்கு உபத்திரம் பண்ணவே மாட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவும் சரின்னு தான் தேடிட்டு இருக்க கொலைகாரனை பற்றி அந்த போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. அதில் இந்த கொலைகாரன் வீட்டில் இருக்க எல்லாரையும் கொண்டுட்டு அவங்க குழந்தைங்களில் ஒருத்தரை தூக்கிட்டு போயிடுறான்னு சொல்ல நம்ம போலீஸ்காரரு ஆக மொத்தம் 4 கொலை சம்பவம் நடந்திருக்கா சார்னு கேட்க ஹீரோ அது எல்லாத்துலேயும் இந்த ஒரு சிம்பிள் தான் காமனாக இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த சிம்பிளை பார்க்குற போலீஸ் இதை பார்த்தா ஏதோ ஒரு மதத்துக்கு சம்மந்தப்பட்ட சிம்பிள் மாதிரி இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவர் உங்களுக்கு இந்த விஷயத்து சம்மந்தமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நானும் உங்களுக்கு இது தொடர்பாக ஏதேனும் துப்பு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதே மாதிரி அந்த போலீஸ்காரர் கொடுத்த ஃபைலில் 2 கொலைகள் பற்றின டீட்டெயில்ஸும் இருக்குது. அந்த காரில் வச்சு எரிக்கப்பட்டது, அப்புறம் கழுத்தறுக்கு கொல்லப்பட்டது. இந்த 2த்துலேயும் இருக்க காமன் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, கொலைகாரன் எல்லாரையும் கொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு விஷத்தை கொடுத்துருக்கான். இதனால் அவங்க கொலைகாரனை எதிர்த்து சண்டை போட முடியாது, அந்த நிலைமைக்கு போயிடுவாங்க. கொலைகாரனுக்கும் அவங்களை கொல்றது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஃபைலில் போட்டிருக்கு. அன்றைக்கி நைட் நம்ம ஹீரோ தன்னோட ரூமுக்கு போகிறாரு. அதில் ஒரு வீடியோ மட்டும்தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. அதாவது அந்த 5வது வீடியோ ரோல். நம்ம ஹீரோ அதை போட்டு பார்க்குறாரு. அதில் மறுபடியும் ஒரு குடும்பத்தை யாரும் மறைஞ்சு நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த புல்லு வெட்டுற மிஷின் இருக்குது இல்லையா, அதை வச்சு அன்றைக்கி நைட்டு அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரோட தலையும் கொடூரமாக சீவி கொலை பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு டே எப்பா என்னடா இதுன்னு சொல்லிட்டு அரண்டு போய் அதை ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுறாப்புல. போலீஸ் மூலிமா ப்ரொஃபஸருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போது அவர் நம்ம ஹீரோவுக்கு அன்றைக்கி நைட்டு வீடியோ கால் பண்ணி மீட் பண்ணுறாரு. அதில் நம்ம ஹீரோ காட்டின சிம்பிள் வந்து புல்லை பிடிக்கிற பேயை குறிப்பிடுது அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேய்ங்க எல்லாம் கட்டுக்கதைகள் தான் பல பேர் சொல்கிறாங்க, ஆனால் சிலர் இதை உண்மைன்னு நம்புகிறாங்க. இந்த புல்லை பிடிக்கிற பேய் பசங்களை தன்னோட வசியத்துக்கு கொண்டு வந்து தன்னோட உலகத்தை தூக்கிட்டு போயிடுவான். ஏன்னா இந்த புல்லை பிடிக்கிற பேய் உயிர் வாழணும்னா கண்டிப்பாக அதுக்கு மனித குழந்தைகள் தான் உணவாக இருக்கணும். அதால் தான் அது சின்ன குழந்தைகளை வசியம் பண்ணி தூக்கிட்டு போய் அதுக்கு பசிக்கிறப்போ முழுசாக முழுங்கிடும்னு கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது குழந்தைங்களை தன்னோட உலகத்துக்கு தூக்கிட்டு போகணும்னா கண்டிப்பாக ஒரு ரத்த பலி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இந்த கதையில் சொல்லியிருக்கிறதா ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ப்ரொஃபஸர் கிட்ட பேசிட்டு எப்பா இனி இதெல்லாம் தேவையில்லை, ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறுபடியும் அந்த பெட்டிக்குள்ளேயே போட்டு மூடி வச்சுட்டு அந்த பாக்ஸை வச்சுட்டு போய் தூங்கிடுறாப்புல.
நைட்டு நல்லா தூங்கி இருக்கிறப்போ ஒரு சத்தம் வருது. என்னென்னு போய் பார்த்தா அவரோட ஆஃபீஸ் ரூமில் இருக்க அந்த டேப் எல்லாம் அரேஞ்ச் ஆகி ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஹீரோவுக்கு பயம் வருது. அதால் அவர் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே யாரோ இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது அவருக்கு. உடனே அவர் அந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு ஒரு கட்டையை எடுத்துகிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு குடும்பம் இறந்துருக்கும், அதில் ஒரு பையன் காணாமல் போயிருப்பான், ஒரு பொண்ணு காணாமல் போயிருக்கும் இல்லையா, அந்த சின்ன பசங்களோட ஆவி அந்த வீட்டுக்குள்ளே சுற்றிட்டுருக்கு. அதை நம்ம ஹீரோவாக ஃபாலோ பண்ணுது. ஹீரோ தன்னோட பொண்ணு பையனும் சேஃபாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவோட பொண்ணு இந்த வீட்டில் காணாமல் போன பொண்ணோட ஆத்மா கூட பேசிகிட்டு இருக்கா. அதே மாதிரி செவுத்தில் இந்த வீட்டுக்கு பின்னாடி தூக்க மாட்டிட்டு இறந்தவங்களோட அந்த படத்தை வரைஞ்சிருக்கா. இதை ஹீரோ கவனிக்கலை. தன்னோட பொண்ணு தூங்குறா போலன்னு அப்படியே கதவை சாத்திட்டு போயிடுவாப்புல. இந்த வீட்டோட கதவு ஜன்னல்னு எல்லாத்தையும் மூடிட்டு ஷோபாவிலேயே உட்காந்துருக்காரு. அப்படியே ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு. அடுத்த நாள் காலையில் விடியுது. நம்ம போலீஸ்காரர் ஹீரோவை தன்னோட வீட்டுக்கு வர சொல்கிறாரு. அவர்கிட்ட இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எதனா வித்தியாசமாக தெரியுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோ மூஞ்சி பார்க்கவே ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோ போலீஸ்கிட்ட நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டு தானே, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், இந்த வீட்டில் பேய் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு போலீஸ்காரர், இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அது மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே எனக்கு பண்ணலை. சரி, இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த 4 பேர் தூக்கு மாட்டிட்டு செத்துட்டாங்க, அப்புறம் ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டா அப்படிங்கிற விஷயத்த உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டீங்களா, அதை அவங்க தெரிஞ்சு தான் இந்த வீட்டில் இருக்காங்களான்னு போலீஸ்காரர் கேட்க நம்ம ஹீரோ இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு போலீஸ்காரர் கிழிஞ்சது, இதோ பாருங்கள், இந்த வீட்டில் கொலை நடந்திருக்குன்னு சொன்னாலே நான் இங்கே இருக்க மாட்டேன், இதில் நீங்கள் வேறு நைட்டு எதையோ பார்த்து பயந்துட்டேன்னு வேறு சொல்கிறீங்க, இப்படிலாம் இருந்தால் நான் கண்டிப்பாக இங்கே இருக்கவே மாட்டேன், நீங்கள் இங்கே இருக்கிறது நல்லது கிடையாது, நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஓவராக குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இது உங்கள் உடம்புக்கும் நல்லது கிடையாது, ஒழுங்காக நான் சொல்கிறது கேளுங்க, உங்களை பார்க்கவே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்லுங்கள், ஒழுங்காக இந்த வீட்டை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. ஹீரோ இந்த குழப்பத்தோடய இருக்காரு. அப்போ அவரோட மனைவி கூப்பிட்ற சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்தா, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு பெட்ரூமில் வர இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹாலில் படத்தை வரைஞ்சி வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. ஹீரோ அது என்ன படம்னு பார்த்தா, அது இந்த வீட்டில் இருந்த ஒரு பொண்ணு காணாமல் போனா இல்லையா, அந்த பொண்ணோட படம். ஹீரோ பொண்ணுக்கிட்ட கேட்டால், அப்பா நான் அண்ணனோட பெட்ரூமில் தான் வரைய போனேன், ஆனால் அந்த பொண்ணு தான் என்னை இங்கே வரைய சொன்னா அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின், எது பொண்ணா, யாரவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏம்மா உங்களுக்கு தெரியாதா, அப்பா அவளை பற்றி தான் புக் எழுதிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரூமுக்கு போயிடுறான். ஹீரோயினுக்கு இப்போ தான் எல்லா விஷயமும் தெரிய வருது. ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் பயங்கரமான சண்டை. ஏன்டா டேய், உங்ககிட்ட நான் முன்னாடியே கேட்டேன் இங்கே எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு, இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி எங்களை மாட்டி விட்டுடாடா, அதுவும் எப்படிடா கொலை நடந்த வீட்டில் எங்களை வைக்க உனக்கு மனசு வந்ததுன்னு கேட்க, நம்ம ஹீரோ, இல்லைம்மா கொலை இங்கே நடக்கலை, வெளியில் மரத்தடியில் தான் நடந்துச்சு, 4 பேர் தூக்கு மாட்டி செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின், டே ஒழுங்காக வாயை மூடிட்டு இரு, இல்லைனா சங்கையாக கேட்பேன், நம்ம பொண்ணு அங்கே செத்து போன ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கா, அவளை படம் வரைஞ்சி வச்சுருக்கா, நம்ம பையன் என்னன்னா ஸ்கூல் போர்டில் 4 பேர் தூக்கு மாட்டு செத்த படத்தை வரைஞ்சி வச்சுருக்கான், இவ்வளோ சீரியஸான விஷயம்லாம் போயிட்டுருக்கு, ஆனால் நீ இன்னும் உட்காந்து உன்னோட புக்கை கட்டி எழுதிட்டுருக்க, நீ ஏதோ பண்ணி தொலைமேன், எங்களை எதுக்கு பிரச்சனையில் மாட்டி விடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ, இல்லைம்மா இந்த புக்கை வந்து நமக்காக தான் எழுதுகிறேன், அது என்னோட லட்சியம், இந்த வேலையை விட்டுட்டு என்னால் வேறு எந்த வேலைக்கும் போக முடியாதுன்னு சொல்ல, போன ஹீரோயின் நின்று, உனக்கு எல்லா விதத்துலையும் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், உனக்குன்னு புள்ளலாம் வந்துட்டாங்க, அவங்கள காப்பாற்ற எதனா பண்ணிடாங்கன்னா உன்னோட கெரியரை பற்றி நீ பேசினிருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வேகமாக போயிடுறாங்க அந்த இடத்த விட்டுட்டு. நைட் ஆகுது. ஹீரோயின் தன்னோட பொண்ணை தூங்க வச்சுட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்க்க வராங்க. ஏன்னா ஓவராக திட்டாங்க இல்லையா. அப்போ ஹீரோ நல்லா சரக்கு அடிச்சுட்டு தன்னோட ஃபேமிலி பற்றி பேசின வீடியோவை போட்டு பார்த்துட்ருக்காரு. ஹீரோயின் போய் அவரை கூட்டிகிட்டு போய் தூங்க வைக்கிறாங்க. ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அவரை யாரோ வீடியோ எடுக்கிறாங்க. வேறு யார், அந்த புல்லை பிடிக்கிற பேய் மிஸ்டர் போகிமேன் அவர் தான். ஹீரோ திடீர்னு தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாரு. எழுந்தால் தன்னோட ஆஃபீஸ் ரூம் போய் திறந்து பார்க்குறாரு. அங்கே அந்த வீடியோ டேப் அப்புறம் அந்த பிளேயர்னு எதுவுமே காணும். அது எங்கன்னு வீட்டுக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த வீட்டோட பரனுக்கு போகிற வழி திறந்துருக்கு. ஹீரோ அதில் மேலே ஏறி போகிறாரு. அங்கே இது வரைக்கும் காணாமல் போன பசங்க எல்லாம் உட்காந்து அந்த புல்லை பிடிக்கிறவனை அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்காங்க. ஹீரோ ஆல்ரெடி இதை பார்த்து பயந்து போகிறாரு. அப்போ அந்த புல்லை பிடிக்கிறவன் மிஸ்டர் போகி பேய் வந்து நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸ்அப்பில் மூஞ்ச காட்டி நம்ம ஹீரோவை பயந்து கீழே தள்ளி விட்டுருது. அப்படியே கூடவே மேலே இருந்து அந்த வீடியோ பிளேயரு அப்புறம் அந்த வீடியோ டேப்பு எல்லாத்தையும் கீழே வீசுது. நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ணுறாருனா, புத்திசாலித்தனமாக யோசிச்சு இனி இது சரிப்பட்டு வராதுன்னு அந்த டேப்பை அந்த பிளேயருன்னு எல்லாத்தையும் நெருப்பில் போட்டு எடிக்கல. ஹீரோயின், இவன் நடுராத்தில் குளிர் காஞ்சிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து கேட்க, நம்ம ஹீரோ, இனி நம்ம இங்கே இருக்கக்கூடாது, பெட்டி எடுத்து காரில் வை, பசங்களை எழுப்பு, கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக காரை எடுத்துட்டு ஹை ஸ்பீடில் இந்த இடத்த விட்டு வெளியே கிளம்புறாரு.
ஹீரோ வேகமாக கார் ஓட்டிட்டு போகிறத பார்க்குற இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்த பெரிய போலீஸ்காரர் நம்ம ஹீரோக்காரரை நிறுத்தி இவ்வளோ வேகமாக எங்கே போகிறீங்கன்னு கேட்க நம்ம ஹீரோ வாங்க சார் வாங்க, நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க இந்த ஊரை விட்டு போங்கன்னு சொல்லி நான் தான் கேட்கல, இப்போ நான் போகிறேன் சார்னு சொல்ல, என்ன சார் அப்போ எப்படி புக் எழுதுவீங்கன்னு போலீஸ் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ ஐயோ சார் நான் இன்றைக்கி புக்கே எழுத போகிறது சாரி இல்லை சார், என் நிலமை அப்படி சார்னு சொல்ல ஹீரோயினுக்கும் சந்தோஷம் போலீஸ்காரருக்கும் சந்தோஷம். சரி சார் நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்றாப்புல. அடுத்த நாள் நம்ம ஹீரோ பழைய பெரிய வீட்டுக்கு எல்லா திங்ஸையும் கொண்டு வராரு. எல்லாம் வீடை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு போலீஸ் ஃப்ரெண்ட் இருந்தார் இல்லையா, அவர் இந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு கால் பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஹீரோ எப்பா இனி சம்மந்தமாக நான் பேசவே விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலை எடுக்கவே இல்லை, அப்படியே வச்சிடுறாரு. அன்றைக்கி நைட் ஆகுது. ஹீரோ ஊரில் சோன்னு மழை பெய்யுது. நம்ம ஹீரோ தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காரு. அப்போ அவரோட கம்ப்யூட்டருக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னு பார்த்தா, அது யார்கிட்ட வந்திருக்குன்னு பார்த்தா புள்ள பிடிக்கிற பேயை பற்றி சொன்ன அந்த ப்ரொஃபஸர்கிட்ட இருந்து வந்திருக்கு. அதில் தேளு படமும் பாம்பு படமும் அப்புறம் ஹீரோ அந்த வீடியோவில் பார்த்த ஒரு சிம்பிள் அனுப்பியிருந்தார் இல்லையா, அதுவும் இருக்குது. ஹீரோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணுறாரு. அவர் ஹீரோ சார் இந்த பாம்பு தேளு அப்புறம் இந்த சிம்பிள்லாம் ஒன்றா வருதுன்னா அது வந்து ஒரு நுழைவாயில் மாதிரி சார், அது மூலியமாக தான் அந்த புள்ள பிடிக்கிறவன் வந்து குழந்தைங்களை வசியப்படுத்தலாம் இல்லை கடத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சார் சொல்கிறீங்க, சரி அதை நெருப்பில் போட்டு அழிச்சிட்டா எதுவும் ஆகாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ப்ரொஃபஸர் யோ என்னையா சொல்கிறேன், நான் இப்போ உங்ககிட்ட இது சொல்கிறதெல்லாம் வந்து வெறும் கட்டுக்கதைங்க தான், ஏன்னா லைவாக பண்ணுற மாதிரி கேட்குற, உண்மையை சொல்லி நீ என்ன மாதிரி புக் எழுதுறேன்னு கேட்க, நம்ம ஹீரோ சார் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அந்த கொலை சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிவிட்டு தன்னோட சில திங்ஸை கொண்டு போய் பரன் மேலே போட போகிறாரு. அப்போ அங்கே மறுபடியும் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஹீரோ போய் அதை திறந்து பார்க்குறாரு. அது அதே பாக்ஸ் தான். ஹீரோக்கு அள்ளு விட்டுருது. என்னடா நம்ம எல்லாத்தையும் எரிச்சிட்டோமே, இது எப்படி இங்கே வந்ததுன்னு குழம்பிக்கிட்டே அதை கொட்டி பார்க்குறாரு. அதுக்குள்ளே அவர் எரிச்ச ஃபிலிம் ரோல் அந்த வீடியோ பிளேயர்னு எல்லாமே இருக்குது. ஆனால் அது கூட புதுசாக எக்ஸ்டெண்டட் கட் வெர்ஷன் ஒரு பேக்கெட் இருக்குது. அதாவது இப்போ ஹீரோ பார்த்த ஃபிலிம் ரோலில் எது தேவையில்லாத சீன்ஸோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. அதை வந்து எக்ஸ்டெண்டட் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ ஒரு வேளை இதில் இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இதில் போட்டிருக்குமோன்னு அது எல்லாம் ஒன்றா சேர்த்து ப்ளே பண்ணி பார்க்க ரெடி பண்ணுறாரு. அப்போ ஹீரோவோட போலீஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கால் வருது. நம்ம ஹீரோ சும்மா விட மாட்டான் போலியே, என்ன அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. யோ என்னதான் ஏன் பிரச்சனை, இந்த டைமில் கால் பண்ணுறேன்னு கேட்க, அதுக்கு போலீஸ் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போனது தான் பிரச்சனை, நீங்கள் கொடுத்த கொலைகள் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஒரு வீட்டில் ஒரு கொலை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க, அந்த கொலை நடந்த வீட்டுக்கு குடும்பத்தோடு போயிருக்காங்க. அவங்க அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி அவங்க வேற ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஆளுங்க எல்லாருமே கொலை செய்யப்படுறாங்க. இப்படி நீங்கள் கொடுத்த ஒரு கொலையும் லிங்க் ஆகி இருக்குது. கொலை நடந்த வீட்டுக்கு ஒரு குடும்பம் போகும், அப்புறம் அந்த வீடு பிடிக்கலன்னு வேற ஒரு வீட்டுக்கு மாறிடுவாங்க. அந்த புது வீட்டுக்கு போனதுக்கப்புறமே அவங்க எல்லாருமே கொலை செய்யப்படுவாங்க. அப்படி கொலை செய்யப்பட்ட அந்த வீட்டுக்கு புதுசாக இன்னொரு குடும்பம் ரெண்டுக்கு வருவாங்க. அப்புறம் அவங்க இந்த வீடு வேணான்னு சொல்லிட்டு வேறு வீட்டுக்கு போவாங்க. அப்படி போகிறவங்க அந்த புது வீட்டில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் கொலை செய்யப்பட்ட ஒரு வீட்டுக்கு போனீங்க, அங்கேருந்து இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அங்கேருந்து புது வீட்டுக்கு போயிட்டீங்க, அதால் அந்த கொலைகாரன் உங்களை தேடி அங்கே வரலாம், அதால் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். ஹீரோக்கு இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. கடைசியாக அந்த ஒட்டப்பட்ட வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குறாரு. அதில் ஒரு கொலை நடக்கும்போதும் ஒரு குழந்தை காணாமல் போகும் இல்லையா, அந்த குழந்தை தான் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே கொன்று இருக்குது. அதுவும் விஷத்தை கொடுத்து அவங்கள மயங்க வச்சு அதுக்கப்புறம் கொடூரமாக கொன்று இருக்காங்க அப்படிங்கிறத ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ அவருக்கும் மயக்கம் வர ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா அவர் குடித்த காஃபியில் விஷம். அதை வச்சது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோவோட சின்ன பொண்ணு தான். ஹீரோ மயங்கி கீழே விழுறாரு. பின்னாடி அந்த ரூமோட என்ட்ரன்ஸில் அவரோட சின்ன பொண்ணு இருக்கா. இப்போ ஹீரோவை கொல்ல போகிறது ஹீரோவோட சின்ன பொண்ணு தான். ஹீரோ அவரோட ஒய்ஃப் ஹீரோயின் அண்ட் அவங்க பையன் எல்லாருக்கும் விஷத்தை கொடுத்து அரை உயிரோட அந்த சின்ன பொண்ணு கட்டி போட்டு படுக்க வச்சுருக்கா. இங்கே நடக்கிற எல்லாத்தையும் அவள் கேமராவில் ரெக்கார்டும் பண்ணிகிட்ருக்கா. இப்போ எல்லாரையும் கொடூரமாக கோடாரியால் வெட்டி கொலை பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற அங்கே செவரெல்லாம் ரத்தமாக இருக்குது. அந்த வீட்டோட ஒரு கதவில் அந்த புள்ள பிடிக்கிற பேயோட சிம்பிள் வரைஞ்சிருக்கு. ஹீரோட ரூமில் போய் அந்த சின்ன பொண்ணு எல்லாரையும் எப்படி கொன்னேன்னு ஒரு பாக்ஸ் மூடி இருக்கும் இல்லையா, அதில் தானே எல்லாருமே வரைஞ்சிருப்பாங்க, அதோட மூடியில் வரைகிறா. அதில் அவள் எப்படி எல்லாரையும் கொலை பண்ணியிருக்கானா, கை தனியாக கால் தனியாக தலை தனியான்னு ரொம்ப கொடூரமாக வெட்டி கொலை பண்ணியிருக்கதா வரைகிறா. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் ரூமில் தானே அவங்க அப்பா ப்ளே பண்ண அந்த வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. அதில் இது வரைக்கும் இறந்த பசங்கள்லாம் தெரியுறாங்க. அவள் இந்த பொண்ணை பார்த்துட்ருக்காங்க. அப்போ இந்த ஹீரோவோட பொண்ணு பின்னாடி அந்த புள்ள பிடிக்கிற பேய் மிஸ்டர் பூகி வந்து இந்த பொண்ணையும் அந்த வீடியோக்குள்ளே தூக்கிட்டு போகிறான். இந்த கொலையும் ஒரு டேப்பில் ரெக்கார்ட் ஆகி அது மறுபடியும் இந்த வீட்டோட பரன் மேலே போய் செட்டில் ஆகுது. இப்போ இந்த வீட்டுக்கு யார் வரப்போகிறா, அடுத்து இந்த புள்ள பிடிக்கிற பூகிமேன் யாரோட குடும்பத்தை கொன்று அவங்க குழந்தைய தூக்கிட்டு போக போகிறான், தனக்கு உணவாக்கிக்க போகிறான் அப்படின்னு பொறுத்திருந்து நாம் அடுத்த பாட்டில் தான் பார்க்கணும். கூடிய விரைவில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.